தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் தமிழ்நாடு அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பன் காலமானார். ஆர்.எம்.வி. என அழைக்கப்படும் ராம வீரப்பன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வல்லத்திரிக்கோட்டை கிராமத்தில் பிறந்தவர். 1953ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆரம்பித்த எம்ஜிஆர் நாடக மன்றம் மற்றும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய 2 நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பாளராக இருந்தவர். 1966இல் சத்யா மூவிஸ் என்ற பெயரை சினிமா பட நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து பல்வேறு திரைப்படங்களை தயாரித்தார். இந்நிறுவனத்தின் தயாரிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் அதிகப்படியாக 6 படங்களில் நடித்துள்ளார். திரைப்படம் மற்றும் அரசியல் என 2 துறைகளிலும் தனது தனித்துவத்தை நிலைநாட்டியவர். 1977 1986 வரை மாநில சட்ட மேலவை உறுப்பினராகவும் 1986 இடைத்தேர்தலில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் மற்றும் 1991 இடைத்தேர்தலில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். சத்யா மூவிஸ் 1995ஆம் ஆண்டு தயாரித்த பாட்ஷா படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. படத்தின் வெள்ளி விழாவில் ரஜினிகாந்த் வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றியும் ஆட்சியை பற்றியும் கருத்துகள் தெரிவித்தார். அப்போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மந்திரி சபையில் வீரப்பன் உணவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். இதன் பின் திடீரென்று அமைச்சர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய இருவருடனும் மிக நெருக்கமாக இருந்த ஒருவராக இவரை குறிப்பிடலாம். மேலும் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜானகி தலைமையிலான அணிக்கு தனது ஆதரவை தெரிவித்த இவர் பின்னாளில் ஜெயலலிதாவிற்கு ஆதரவு தந்தார். சில நாட்களில் அதிமுகவில் இருந்தும் நீக்கப்பட்டார். இதன் காரணமாக எம்ஜிஆர் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை 1995ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி ராம வீரப்பன் தொடங்கினார். தற்போது உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆர்.எம். வீரப்பன் சிகிச்சை பலனின்றி காலமானார்.